அண்ணா யாருன்னு தெரியுதா? பின்ன எனக்கு தெரியாம. யாரு? ஓ அம்மா. என் பொண்டாட்டினா. என்னடா சொல்ற? இவளை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தானே எனக்கு ஸ்னேக் பாபுன்ற பேரே வந்துச்சு. அண்ணா இவ சாராயம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தா, நான் அங்க சாராயம் குடிக்க போயிருந்தேன். அப்போ டச்சிங்ல எங்களுக்குள்ள லவ் ஆயிடுச்சு. என் கூட வரியான்னு கேட்டேன். கேட்டு முடிக்கிறதுக்குள்ள பெட்டியில ரெடி பண்ணிட்டு போலான்னு வந்து நிக்கிறா. இந்த காதலுக்கு கண்ணு இல்லைன்னு சொல்றதெல்லாம் சரிதான் போல இருக்கு. இருந்தாலும் இங்க பர்றா சாபு, எனக்கு என்னமோ நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டியோன்னு தோணுதுடா. அதெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். நீ எந்த ஸ்போர்ட்ஸ் மேனா இருந்தாலும் இது ஒண்ணும் சரியில்லடா. ஹாய். உங்களை பத்தி என் புருஷன் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. இல்ல மேடத்துக்கு தலைவலி சரியாயிடுச்சா? அதுல எல்லாம் அவ கில்லாடிதான். போங்கத்தா. வாங்க மேடம் வாங்க. அண்ணா நீங்களும் வாங்க. மேடம்க்கு குடிக்க என்ன வேணும்? டீயா காஃபியா? டீ போதும். ஷோ, கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. பார்த்தாலே தெரியுது ஒன்னும் சாப்பிடலன்னு. நல்ல புட்டு கடலை குழம்பும் இருக்கு, சாப்பிடலாம். பசிக்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கண்டிப்பா சாப்பிடணும். கை கழுவிட்டு வாங்க, வெளியே தண்ணி இருக்கு. போங்க. உன்னோட வைஃப் ரெடி பண்ணுதா? இல்லையா பின்ன, அவ ரெடி பண்ற சாராயம் இருக்கே, அவ என்னோட மகாலட்சுமினா. மகாலட்சுமி. ஆனா என்னோட வாழ்க்கையில மகாலட்சுமி இல்ல, லட்சுமியும் இல்ல. ஏன்னா என்னோட குடும்ப பாரம்பரியம் அப்படி. என்னோட குடும்பத்துல அடுத்தவங்க காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு மட்டும்தான் தெரியும். திருடனுக்குலாம் எவனாவது பொண்ணு கொடுப்பானா? அது இல்லனா, இந்த சின்ன சின்ன திருட்டு சண்டை கேஸ் மட்டும் தானே, கொலை கேஸ்லாம் இல்ல. இல்ல வண்டிக்கான கொட்டேஷன் பத்தி பேசிட்டு இருந்ததை கேட்டேன். புதுசா ஆரம்பிச்சிட்டீங்களா என்ன? அது நான் அவ கேட்கறதுக்காக சொன்னது. நான் ஒரு பெரிய ஐட்டங்காரன் அவன் நினைக்கிட்டோம். வேற லெவல்னா நீங்க. லிவர் ஃப்ரை பண்ணது. என் பொண்டாட்டி பண்ற லிவர் ஃப்ரை இருக்கே. புரியுது புரியுது. உங்களோட ஆளு புட்டும் கடலையும் சாப்பிடுறாங்க. அண்ணா இவளோட புட்டும் கடலையும் இருக்கே. சும்மா இருங்க மாமா. பொண்டாட்டி, அண்ணனை பத்தி ஒரு 4 விஷயம் நல்லதா நங்குற மாதிரி நச்சுன்னு வைக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள ரொமான்ஸ் வரும். இப்பவே ரொமான்டிக்கா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அண்ணனை பிடிச்சதுனாலதான் இந்த பொண்ணு உங்க கூட வந்தேன்னு என்கிட்ட சொன்னாங்க. மனசுக்கு பிடிச்ச ஆம்பளை கூட தான் ஒரு பொண்ணு எப்பவுமே போவா. இல்ல மாமா? போடா திருடா. உண்மையாவே நீ பெரிய ஆள்ரா. ஐடியா சூப்பரா இருக்கு. இது ஒர்க் அவுட் ஆகும். சாம்சன் அண்ணன் சொன்னா யாரு? முத்து. அவரு முத்து. அந்த முத்தோட இந்த முத்து சேரும்போது அது முத்து சரம். உங்க மேல இருக்க பாசத்துலதான் அவரு உங்க கூட டிராவல் பண்ண முடிவு பண்ணது. மனசுக்கு பிடிச்ச பொண்ணுதான் ஆம்பளைங்க கூட கொண்டு போவாங்க. என்ன மாமா கிட்ட கை பிடிச்சு கொடுத்ததும் அந்த அண்ணன் தான். அண்ணன் வந்த உடனே சொல்லிட்டாங்க அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு. அண்ணனோட மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. போன வாரம் இல்ல, ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் தான். இப்ப உடம்பு எப்படி இருக்கு? அவங்க நெத்தில கை வச்சு பாருங்கண்ணா. கை வச்சு பாரு. அண்ணா நீங்க பார்த்தா தானே சூடு எவ்வளவுன்னு தெரியும். இந்த அண்ணனோட வெக்கம் வேற யாரும் இல்ல. போய் பாருங்கண்ணா. பாருங்க. பாக்கலாம்ல. சூடு இருக்காண்ணா? ஆமாட்டா, தலை சுடதான் செய்யுது. இது யாருடா? குட் ஷெப்பர்டா? அடியே நம்ம பையன் வந்துட்டான். கூடவே ஆடும் இருக்கு, செம்பு இருக்கு. அண்ணனுக்கு இன்னைக்கு என் பொண்டாட்டி கையால மட்டன் பிரியாணி. அடா அண்ணா, இவ மட்டன் பிரியாணி இருக்கே. நேத்து செகண்ட் ஷோ கலெக்ஷன். நம்ம ஆளுங்க செகண்ட் ஷோ பார்க்க போகும்போது திருடினது. வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. அதுவும் சரிதான். இந்த மாதிரி நேரத்துல டிவில ஷக்கில படம் போடும்போது எனக்கும் லாட்டி அடிச்ச மாதிரி தான். வீடே தீப்பத்தி எரிஞ்சாலும் எவனும் இடத்த விட்டு எந்திரிக்கவே மாட்டான். டிவி காரனுக்கு நாங்க நன்றி சொல்லுவோம். பிடிங்க அவங்கள. டேய் பசங்க ஓடிங்கடா. டேய் நில்லுங்கடா. சார் இருங்க. எங்க போறீங்க? இருங்க சார், சொல்ற கேளுங்க. இருங்க. எங்கடி சாபு? ஐயோ, இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தா, எங்க போயிருப்பானோ? நீ ரொம்ப நடிக்கலாம் வேண்டாம். அவன் இன்னைக்கு காலையில ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃபோட காலை வெட்டி இருக்கான். அதெல்லாம் இங்க கொண்டு வரல சார். யாரா நீ? இவ யாரா? அது வந்து நாங்க கெஸ்ட் சார். அதிதி தேவோ பவா. இவனுங்களோட தொழில் தான் உனக்கும், அப்படிதானே சார்? இங்க யாரும் இல்ல, எல்லாரும் ஓடிட்டாங்க. நீ தான் அவனை வளர்த்து விடுற.
எங்க ஒளிஞ்சாலும் அவனை நான் பிடிச்சிருவேன். அதுக்கப்புறம் உன்னையும். ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சார். அண்ணமாவை தூக்குறேன்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஆனா அவங்க வலையில அவங்களே தான் விழுந்திருக்காங்க. அதனால சார் நீங்களும் வலை வீச வேண்டாம், போங்க. ம். வாங்க. மாமா, என்ன சாபுவா எங்க? ஏய் சாபு, இந்த மாஸ்டர் பிளான் யாரோடதுடா? எல்லாம் என் பொண்டாட்டியோட ஐடியா ஓ, தான். நீங்க சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க ஒரு தெய்வ மங்கை. நான் இங்க வந்து ஒரு வாரம் தங்க போறேன். அப்ப எனக்கு இந்த விஷயம் எல்லாத்தையும் நீங்க சொல்லி கொடுக்கணும். என்ன? ஏய் தம்பி, போய் அக்காவோட பேக் எடுத்துட்டு வா. சாபு, நான் கிளம்புறேன்டா. இப்படி சொன்னா எப்படி அண்ணா? இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து எங்க கூட சாப்பிட்டுட்டு தான் போகணும். அது எனக்கும் ஆசைதான், ஆனா ரொம்ப தூரம் போகணுமே. அப்படியே போற வழியா நம்ம தாசனையும் பார்க்கணும். டேய், எங்களை பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணு. நீ வர வேண்டாம். போற வழியில போலீஸ் பார்த்தா பிரச்சனை தான். போடா. சரி, 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். கூடிய சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுன்னா வேக்கத்தை பாரு. ஹாய். ம், எனக்கு டிரைவிங்னா ரொம்ப பிடிக்கும்டா. நீங்க என்ன வண்டி வச்சிருக்கீங்க? வண்டியா? என் வீட்லயா? இப்ப விக்கிற பெட்ரோல் விலைக்கு யாராவது கார் வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா? சில பேர் பந்தா காட்டணும்னு நினைப்பான். அவன் வேணா ஒரு காரை வாங்கி வீட்டுல நிறுத்தி வச்சிருப்பான். நமக்கு வண்டியை ஓட்டணும்னு தோணுச்சுன்னா அதுல ஒரு காரை ஆட்டையை போட்டு அதை எடுத்து ஓட்டணும். அப்புறம் பெட்ரோல் காலி ஆனதுக்கு அப்புறம் அதை ரோட்டோரமா நிறுத்திட்டு அங்க இருந்து நடந்து போகணும். அதுதான் எனக்கு கிடைக்கிற அப்போதைய சந்தோஷம். அந்த திருடு போன வண்டியை கண்டுபிடிக்கிறது போலீஸ்காரனோட சந்தோஷம். காணாம போன வண்டி திரும்ப கிடைச்சது அந்த ஓனருக்கு சந்தோஷம். அப்படி எத்தனை பேருக்கு சந்தோஷம் கிடைக்குது? நாம காசு கொடுத்து வண்டி வாங்கினா இந்த சந்தோஷம் யாருக்காவது கிடைக்குமா? இல்ல. அதனாலதான் நான் எப்பவும் மூலக்காரன்னு சொல்லுவாங்க. டேப்லெட் சாப்பிட்டியா? அங்க அடி வாங்குற பையன் யாரு? அவன் ஒரு லோக்கல் கந்து வெட்டிக்காரன். பேரு ஜோய். அடிக்கிறவன் இந்த ஊர் ரவுடி. அவன் பேரு சுனில். நம்ம சாபுவோட எதிரி. தலையிட்ட ஏதாவது தேருமா? ட்ரை பண்ணி பாருங்க. பாத்துடலாங்கிற? தம்பி ஜோய், என்னடா பாக்குறவன் சேமனண்டா? என்னடா ஆச்சு? எந்திரி எந்திரி. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தம்பி மேலே கை வச்சிருப்ப. கொஞ்சம் வா, ஒரு விஷயம் சொல்லு. என்னடா பிரச்சனை? என்கிட்ட இருந்து 1.5 லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தான். திருப்பி கேட்டா அடிக்கிறான். உன்னோட காசை நான் வாங்கி தரேன். நீ வாங்கின அடியையும் திருப்பி தரேன். எனக்கு எவ்வளவு கொடுப்ப? எவ்வளவு வேணாலும் தர. இது என் மான பிரச்சனை. வாடா தம்பி வாடா. யாரா என் தம்பி அடிச்சது? கேட்க யாரும் இல்ல நினைச்சிட்டியா? அத கேட்க நீ யாரா? அவன் சொல்லலையா? அவனோட அண்ணன்டானா. டேய், வாங்கனா திரும்ப கொடுக்கணும். இந்த உனக்கு ஒன்றும் ஆகல, பயப்படாத.
உன்னோட காசு எப்படா கொடுப்ப? நாளைக்கே கொடுத்துறேன். இதுக்கு மேல என்ன அடிக்காதீங்க. குடுக்கலன்னா மறுபடியும் வருவேன். உன்னை பிடிச்சி வளைச்சி மடக்கி நெஞ்சிலே ஒரு மிதி மிதிச்சேன்னு வை, டப்புன்னு ஒரு சத்தம் வரும். உன்னோட நெஞ்சு எலும்பு உடையிற சவுண்டு. அந்த சவுண்டு கேட்க என்ன திரும்பவும் வர வச்சிடாத என்ன? டேய், போய் வண்டியில உட்கார்றா. டயர் பஞ்சர் ஆயிடுச்சுடா. ஸ்டெப்னி இருக்கா? திருட்டு வண்டிக்கு யாராவது டயர் வாங்கி வச்சிருப்பாங்களா? அது கரெக்ட். ஆ. ஏதாச்சும் வண்டி வந்தா நிறுத்து. ம். நான் இப்போ வந்துடுறேன். கம்பத்து வழியாவ போறீங்க? ஆமா. 2 பேரும் வரலாமா? ஏறிக்கோங்க. டேய், ஷாப்புக்கிட்ட சொல்லிடு. வாமா. எல்லா ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருப்பான்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மைன்னு இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்னங்கன்னு நீ கூப்பிட்ட உடனே இந்த உலகத்தையே நான் மறந்துட்டப்போ உனக்காக நான் ஒண்ணு வாங்கியிருக்கேன். நாம இல்லற வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும், ஆன்மீக வாழ்க்கை வாழ்ந்தாலும் பேரின்பம் கிடைக்கும். எங்க ஊர் வழியா போனாலும் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும். அங்க என்ன இருக்கு சாமி? அங்க சாமியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்னோட வீடு இருக்கு. என் வீட்டுல பாய போட்டு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரும். அப்படிதான் இருக்கணும். வீட்டோட கலர்ல சைஸ்ல இல்ல விஷயம், சந்தோஷத்தை தர்றதா இருக்கணும். மனைவின்றவளும் கலர்லயும் அழகுலையும் இல்ல, நிம்மதி தரவளா இருக்கணும். உங்க 2 பேரையும் பார்க்கும்போது சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உங்க 2 பேர்கிட்டையும் பார்க்கறேன். உங்க நாள் என்ன? மகம். மகம். நேத்து கார்த்திகை 16, கண்டகச்சனி முடிஞ்சது. சிறைவாசம் போயிருக்க வேண்டியது சில நேரங்கள்ல மனசோட சிறையா கூட இருக்கலாம். கெட்ட காலம் முடிஞ்சிருச்சு. இனி உங்க 2 பேருக்குமே நல்ல காலம்தான். இவ்வளவும் சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் அவரோட தொழில் என்ன இருக்குன்னு சொல்லுங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். தொழிலை பத்தி அவருக்கு எப்படி தெரியும் இல்லையா சாமி? சவாலுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். முகத்தை பார்த்த என்ன வேலைன்னு கண்டுபிடிச்சிருவேன். இடம் வந்துருச்சு, இறங்க. வாங்க வாங்க. சீக்கிரம் வாங்க, எடுத்தா அதெல்லாம் சீக்கிரம் போலாம். நேரம் ஆயிடுச்சு. சீக்கிரம் எடுத்துட்டு சீக்கிரம் போகணும். போனா தான் பஸ் கிடைக்கும். சீக்கிரம் வாங்க. வண்டி வந்து காத்துட்டு கிடக்கும்ல. நம்ம வேகமா போனா தானே அதெல்லாம் நடக்கும். பார்த்து. அங்கேயே நில்லு. சாரு சிஐடி தானே? ஆமா, ஒரு கேஸ் விஷயமா இங்க வந்திருக்கேன். யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஒரு 10 ரூபா கிடைக்குமா? ஓ, இந்தாங்க. தேங்க்யூ. வா வா.